ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பாத்தீங்கன்னா கர்மகாரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும், எப்படிப்பட்ட பலன், அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன், கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணு இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும், குரு பகவானும், செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டுல தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி, சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டுல இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. ரிஷபராசி நேர்களே, சுக்கிரனை ராசி எழுதி கொண்ட நீங்கள் இந்த சனீஸ்வரன் வக்ர பெயர்ச்சி, சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு சில மாற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகுதுன்னு சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கும் லாப சனி உங்களுக்கு அபரிவிதமான பெரிய லாபத்தை இவ்வளவு நாள் கொடுத்திருந்தாலும் இப்பொழுது சிறிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்தே தீர்வாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு லாபம் வரலன்ற அமைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனீஸ்வரன் எப்பவுமே கொடுக்க வேண்டியதை பொறுமையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 2.5 வருஷம் அவர் ஒரு வீட்லயும் இருக்க போறாங்க. லாப சனியா இருந்தும் சில லாபங்களை நீங்க பார்த்திருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது பெருசா உங்களுக்கு இல்ல. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு பிரம்மாண்டம், ஒரு பளிச்சுன்னு வெளிச்சம், ஒரு ஆடம்பரமான கார் போறது, ஒரு ஆடம்பரமான மாளிகை. சனீஸ்வரன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா அப்படி வெளியே அப்படி பளிச்சுன்னு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கப்பா எனக்கு ஒன்னும் பெருசா ஒண்ணு, ஆனா நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு, காசு வந்துட்டு இருக்கும், தொழில் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் ரொம்ப ஆடம்பரமாவும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க மாட்டாரு. நார்மலா வேட்டி சட்டை போட்டுட்டு ஒரு கலால உட்காந்துட்டு நல்ல பிசினஸ் காசு ரொட்டேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அவர் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா சிம்பிளா இருப்பார். இதுதான் சனி கொடுக்கறதுக்கும் சுக்கிரன் கொடுக்கறதுக்கும் அமைப்பு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்ப லாபம், ஒரு தொழில ஒரு பெரிய முன்னேற்றம், லாபம் எல்லாம் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாவே இல்லைங்கன்ற ஒரு மனநிலைமையில தான் இருப்பீங்க. இப்பொழுது அந்த மனநிலைமை மாற்றக்கூடிய அமைப்பாக சனி வக்ரம் பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா தன் நிலைமை இயல்பையை மாற்ற போறாரு. மெதுவாக பண்ணக்கூடியதை கொஞ்சம் இயல்பை மாற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை கொஞ்சம் விரைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த வக்ர பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா குருவின் பார்வையில தான் இருக்கிறார். மீனராசியிலே வக்ரம் பெறும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 10க்கு அதிபதி, ராஜயோகாதிபதி ரிஷபராசிக்காரர்கள், சரிங்களா? இப்பொழுது உங்களுக்கு அப்பா வழி சொத்து, அப்பா வழியில இருக்கிற ஒரு பிரச்சனை, அப்பா வழி மூலமா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற லாபங்கள் உண்டாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். ஒரு 10 பேர் வச்சுட்டு
நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்பொழுது வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல, அதாவது வேற ஒரு இடத்துலயே வந்து உங்களோட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா குருவின் பார்வையில இருக்கிறாரு. குருவின் வந்து உங்களுக்கு 8ஆம் இடம், அதுவும் இல்லாம 11ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போறாரு. புதிய மனிதர்களின் தொடர்பு மூலமா உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி வெளி மாநிலம், வெளியூர் போயிட்டு தொழில் பண்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா மாணவர்கள் தொழில் கல்வி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் படிக்கிறதுக்கான வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி. ஏன்னா சனீஸ்வரன் வந்து உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, குருவின் பார்வையில 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து உயர்கல்வி, தொழில் கல்வி படிக்கிறதுக்காக, ஆயில் சம்பந்தமான படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கான சில பேர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இப்பொழுது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி பகவான் மீன ராசியில இருக்கிறாரு. சோ இப்பொழுது வந்து அந்த கடல் சார்ந்த துறையில, கப்பல் துறையில, கடல் சார்ந்த துறையில வந்து ஆயில் சம்பந்தமான துறையில சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதும், வேலை மாற்றம் கிடைக்கிறதும், அதுல சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறது அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஐடி செக்மெண்ட்ல இருப்பாங்க. ஐடி செக்மெண்ட்லயே வந்து ஆயில் சம்பந்தமான ஒரு துறையில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு லாபம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனி முக்கியமா சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. இதுல பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் வந்து 3ஆம் பார்வை உங்களையே பார்க்கும்போது உங்களை அதை செயல்படுத்துவார், செயல்முறைப்படுத்துவார். அதன் மூலமா உங்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போவார். ஏன்னா குருவின் பார்வையில இருக்கிறதுனால இவ்வளவு நாளா உங்களுக்கு தடங்களா இருந்த, நீங்க வந்து சில முயற்சி எல்லாம் பண்ணான்னு வந்து யோசிச்சு இருப்பீங்க. அது வந்து பண்ண முடியாம ஒரு தடைகளா இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களை வந்து இப்ப பண்ண வைப்பார். அதன் மூலமா உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிறதும், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் அமைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதன் அடிப்படையில் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வை உங்க ராசியை உங்களே பாக்குறாரு. செவ்வாயும் அங்கதான் இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் பார்வை உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது தொலைதூர பிரயாணம், அதாவது வேற வேற மாநிலத்துக்கு போய் வந்து செட்டில் ஆகுறது, தொழில் நிமித்தமா நீங்க டிரான்ஸ்பர் ஆகிற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இப்பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் அதிகமான லாபத்தையும் பொருளாதார ஒரு வசதியும் கொடுக்க போறாரு. இதுக்குண்டான உந்துதலை நீங்க உங்க மூலயமா பண்ண வைப்பார். உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க தேடி போவீங்க. அதன் மூலயமா லாபத்தை அடைய போறீங்கன்றதாங்க உண்மை. ஸோ சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.